வேதம் சொல்லுது சங்கீதம் 22:10, கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றிலே இருந்தது முதல் நீர் என் தேவனாக இருக்கிறேன். ஓகே, இது வந்து அந்த குழந்தைக்கு மாத்திரம் இல்லை, திஸ் இஸ் ட்ரூ ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். வி ஆல் பிலாங் டு காட். மூணு காரியத்தை மைண்டில் வச்சுக்கணும். நம்ம இந்த குழந்தை பிரதிஷ்டை பற்றி நம்ம யோசிக்கும் போது அந்த குழந்தை மாத்திரம் இல்லை, பிரதிஷ்டை பண்ணப்பட போகிற குழந்தை மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் பொருத்தமானது மூன்று காரியம். ஒன்று வந்து எல்லா குழந்தைகளுமே they were created in the image of God. எல்லாருமே தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவங்க. ஸோ we should be thankful to God because so precious in the eyes of God. சரியா, ஒவ்வொரு குழந்தையும் தேவ சாயலில் படைக்கப்பட்டது. ரெண்டாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, குழந்தைகள் எல்லாருமே இந்த உலகத்தில் நமக்கு தெரியும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கிறாங்க. ப்ரைஸ் காட் ஃபார் தட். பட் அதே நேரத்தில் ஒவ்வொரு குழந்தையும் பாவத்தில் பிறந்திருக்கிறது. அந்த குழந்தை உரிய நேரத்தில் ஆண்டவர் அறியணும். ஓகே, பேரண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் சர்ச் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஈச் சைல்ட் ஷுட் நோ த லார்ட் இன் த ரைட் டைம். சரியா, சரியான நேரத்தில் அவங்க கடவுளுடைய பிள்ளையாக மாறணும். சரி, இப்போ அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்காங்க. ஒரு டயத்தில் அவங்க ஆண்டவர் அறிந்து கடவுளுடைய பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாறணும். மூன்றாவது, it reminds us that Jesus is the savior of children. பிள்ளைங்களை மாத்திரம் நம்ம ஒவ்வொருவரையும் மீட்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஓகே, ஸோ ஒருவேளை பேரண்ட்டும் அவங்களுடைய உறவினர்கள் ஒருவேளை குழந்தைய தூக்கிட்டு வரலாம். ரிக்வெஸ்ட் பாஸ்டர் ஆல்சோ டு கம். ஹலோ, செக் வாங்க ஃபேமிலி. ஒன் மோர் there's a mic, one more mic. வாங்க வாங்க, ப்ளீஸ் கெட் ஒன் மோர் மைக். வேறு கம்மாங்க வந்துட்டு இருக்காங்க இல்லையே பாவம். நாட் அட் ஹியர். வெயிட் பண்ணுமா? ஓகே. வேறு உங்கள் சொந்தத்தில் வேறு இருக்கு பிரதர், சொந்தத்தில் இருக்கக்கூடிய your family also come. Clement family also, they are also his சொந்தம் only. His mother is said to come, but their family. வேறு உங்கள் சொந்தத்தில் வேறு யாரும் இப்போ இருக்காங்க? உங்கள் நந்தினியோட அம்மாவா? வாங்க வாங்க. வேறு வேறு யாரும் இருக்கா? ஓகே போமா. ஓகே, நந்தினியோட அம்மா இருக்கு. கம் ஆன் திஸ் சைட். யூ கேன் கம் ஆன் திஸ் சைட். ஓகே, பெற்றோர்கள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, ஒரு எந்த குடும்பத்தினர் மாத்திரமல்ல, வி ஆல் பேரண்ட்ஸ். பைபிள் சொல்லுது, டியூட்ரானமி சாப்டர் 6, 7 and 8. I read for all of you, especially for the parent. இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு மோசையின் மூலமாக ஆண்டவர் சொன்னது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது. ஸோ அந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய வசனம் சொல்வது நம்முடைய பிள்ளைங்களை சரியான விதத்தில் போதித்து நடத்த வேண்டும். எபேசியர் 6:4 கூட என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளை நாம் கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில், ஓகே, வி நீட் டு போதனையில் நாம் நடத்த வேண்டும். ஸோ we should not provoke them in anger. We should bring them up in discipline and also the instruction of the Lord. தேவனுடைய வசனத்திலும் தேவனுக்கு ஏற்ற அந்த ஒழுங்கிலும் அவர்களை நாம் நடப்பிக்க வேண்டும். வேதம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை அர்ப்பணித்த காரியங்கள் இருக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, அன்னாள் சாமுவேலை அர்ப்பணித்தால். தீமதி சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு, நீ சிறு வயதிலிருந்து வேத வாக்கியம் எல்லாம் கை கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டார். அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளை அவர் என்ன பண்ணார், பிளஸ் பண்ணார். ஓகே, இப்போ நான் பெற்றோரிடம் ஒரு 5 கேள்விகளை கேட்க போகிறேன். ஸோ தே ஆர் கோயிங் டு ஆன்சர் மீ. அவங்க சபைக்கு முன்பாக இதை ஒரு சாட்சியாக அவர்கள் அறிவிப்பாங்க. நான் கேள்வி வந்து ஆம் என்று சொல்லி நீங்கள் பதிலளிக்க வேண்டும் அந்த கேள்விக்கு. ஓகே, Solomon and Nandini, am I right? Solomon Sargent. Okay, Solomon Sargent and okay. ஸோ முதலாவது, உங்களுடைய குழந்தை தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு என்றும் அதனால் அவருக்கு நீங்கள் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றும் வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆம்.
இன்றைய நாளில் இந்த குழந்தைய ஆண்டுடைய நாம மகிமைக்காக நீங்கள் பிரதிஷ்டை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஒருவேளை பெற்றோர்களாக இன்றைக்கு வசனம் சொன்ன வண்ணமாக உங்களுடைய குழந்தைய கர்த்தருக்கேற்ற சிச்சையில் போதனையில் வளர்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆம். உங்களுடைய குழந்தைய உங்களால் முடிந்த மட்டும் குடும்பத்தில், பள்ளிக்கூடங்களில் அல்லது சபையில் ஆண்டவருக்குள்ளாக கட்டியெழுப்பும்படியான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வாக்கு கொடுக்குறீங்களா? ஆம். தேவனுடைய அல்லது குழந்தையுடைய வாழ்வில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கவும், அதை நீங்கள் சரியான விதத்தில் வழிநடத்தவும், அதை பாதுகாக்கவும், சரியான பாதையில் பெற்றோர்களாக ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து அவர்களை வழிநடத்தவும் நீங்கள் குழந்தையை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆம். ஓகே, திருச்சபையாராக நம்ம எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம். ஒருவேளை அந்த கேள்வியை நான் உங்களுக்கு கேட்கும்போது நீங்கள் பதிலளிக்கும்படியாக உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். இந்த திருச்சபையினுடைய அங்கத்தினர்களாக, ஒருவேளை கிறிஸ்து இயேசுனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாக இந்த குழந்தையை மாத்திரம் இல்லை, சபையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவருக்கேற்ற ஞானத்திலும், ஆண்டு அறிகிற அறிவிலும், ஆண்டவரோடு உள்ள அந்த அன்பிலே வளரும்படியாகவும் நாம் திருச்சபையாக இந்த குழந்தையும் மற்ற எல்லா குழந்தைகளையும் உற்சாகப்படுத்த நாம் நம்ம அர்ப்பணிப்போமா? அப்போ ஓகே, பாஸ்டாஜி அவர்கிட்ட நான் கொடுக்குறேன். அவர் குழந்தையுடைய பெயரை முன்மொழிந்து அவர் பிரதிஷ்டை ஜெபத்தை ஏறெடுப்பார். ஓகே, ஸோ வி நீட் டு ப்ரே. சிட் வித் மீ. ப்ரே பண்ணலாமா? ஓகே, இந்த குழந்தை நம்ம ஆண்டவருடைய கம் டவுன், நம்ம பிள்ளைகளை எல்லாம் வளர்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது. வி ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம பிள்ளை வந்து நல்ல ஒரு கிறிஸ்தவராக வாழறதுக்கு இவர குடும்பம் மட்டுமல்ல, திருச்சபையாக நம்ம எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள் திருச்சபைக்கு வரதில்லை. என்ன காரணம் சொல்லுங்க? ஆமாம், தாய் தகப்பன் நம்ம ஒன்று பேசி செயலில் வித்தியாசமாக இருக்கணும். ஸோ வி சே ஒன் திங் அண்ட் வி டூ அதர் திங்ஸ். வி லீவ் அஸ் ஹிப்போக்ரைட்ஸ். நம்ம வந்து மாய்மாலம் பண்ணதுனால சில்ட்ரன் ஆர் நாட் அட்ராக்டட் டு கிரைஸ்ட். ஸோ அதனால் நம்ம எல்லாருக்கும் இந்த குழந்தை இவர் குடும்பமாகவும் திருச்சபையாக ஏற்கனவே சொன்னபடி வி ஹாவ் எ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு லீவ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தம். நம்ம இவருக்கு இந்த குட்டி பாப்பாவுக்கும் இங்கே உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் முன்மாதிரியாக நம்ம வாழ வேண்டிய ஒரு பெரிய சவால் நமக்கு உண்டு. நமக்கு அதுக்காக ஜெபம் பண்ணலாம். லெட்ஸ் ஆல் ப்ரே. ப்ரே பண்ணலாமா? ஸோ தோ வி ஐ ஆம் ப்ரேயிங் பட் யூ ஆர் ஆல் ப்ரேயிங். நம்ம எல்லோரும் சேர்ந்து பேர் ஓகே. பேர் வந்து குட்டி என்ன பேர்? ஸோ யூ ஆர் கோயிங் டு நேம் ஹர் அஸ் ஜெனிஃபர். என்ன பேர்? ப்ரே பண்ணலாமா? உங்கள் கரங்களை நீட்டுங்களா ப்ளீஸ். ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் ஃபேமிலி அண்ட் டு திஸ் ஸ்மால் டாட்டர். கிருபையில் நல்ல ஆண்டவரே, நன்றியுடைமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல மகிழ்ச்சியான நல்ல காலை விளக்காக நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய அன்புக்காக நன்றி. விசேஷால் சோலமன் சாஜனுக்காக, நந்தினிக்காக நன்றி. அவர் ஆண்டவரே கணவன் மனைவியாக நீர் ஏற்படுத்தி அவரை வாழ்க்கையிலே நல்ல ஈவுகளை கொடுத்தீர். அதுக்காக ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவருக்கு ஒரு மகனை முதலாக நீ கொடுத்ததுக்காக நன்றி. இரண்டாவதாக ஆண்டவரே இந்த குட்டி பாப்பா ஜெனிஃபரை கொடுத்ததுக்காக ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த ஜெனிஃபர்னுள்ள பேரே இவருக்கு போட்டாண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களோட அன்பின் பிரசனம் கூட இந்த வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஏற்ற மகளாக ஆண்டவரே ஆண்டவர் அறிவிக்கக்கூடிய மகளாக இவளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். வளரக்கூடிய எல்லா பொருளாதார தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஆண்டவர் அன்புள்ள, ஐக்கியமுள்ள, சமாதானமுள்ள, ஆண்டவரை முன்மாதிரி உள்ள, கர்த்தரை சேவிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஆண்டவரை பிறந்திருக்கிறதுக்காக நன்றி. தோந்த ஆண்டவரே இந்த பெற்றோர்கள் ஆண்டவரை அப்படி முன்மாதிரியாக வாழ அவருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இவளை படிக்க வைக்கக்கூடிய எல்லா பொருளாதார தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை நல்ல படித்த கிறிஸ்துவ அறிவிக்கக்கூடிய ஒரு மகளாக ஆண்டவரே இவளை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். திருச்சபையாக ஆண்டவரை நாங்களும் இந்த பாப்பாவை ஆண்டவருக்கு முன்மாதிரியாக அவளை உற்சாகமூட்டி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போ வந்து ஆண்டவரே குடும்பத்தை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவருடைய ஆண்டவரே சொந்த பந்தங்களுக்காக நன்றி. ஆண்டவரே தாத்தா பாட்டிக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையில் உள்ள எல்லாருக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இவரது கிளமெண்ட் ஆண்டவரே வசந்த் அவர் குடும்பத்துக்காக நன்றி. இந்த குடும்பத்தை ஆண்டவரே உண்மையிலே வழிநடத்தும்படியாக அவருக்கு நீர் அவரை பயன்படுத்தியதுக்காக ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்.
ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.